குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.9ல 5th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த பாயிண்ட்ஸ் P, Q, R அண்ட் S, PQRக்கு பாயிண்ட்ஸை கொடுத்துட்டாங்க, எஸ்ன்றதுக்கு பாயிண்ட்டை கொடுக்கல. இந்த 4 பாயிண்ட்டும் சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிளை உருவாக்கும்னா எஸ்ஸோடைய பாயிண்ட்டு என்னவா இருக்கும்? இதுதான் கேள்வி. ஓகேங்களா? தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா PQR மற்றும் எஸ்ஸோடைய புள்ளிகளை இணைக்கக்கூடியது என்ன வடிவமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வகமாக இருக்குது. இப்போ இதில் எந்த பாயிண்ட்டை மட்டும் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸை கொடுக்கல. ஸோ அப்போ அந்த புள்ளி என்ன அப்படின்றது தான் கேள்வி. அதை நார்மலாக நம்ம கிராஃப் எப்படி பிளாட் பண்ணுவோமோ அந்த மாதிரி பிளாட் பண்ணாலே போதுமானது. இதுக்கு நீங்கள் கிராஃப் பேப்பரில் தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் போடக்கூடிய அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிகிற மாதிரியும் தெளிவாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹாரிசான்டல் லைனுக்கு பேர் எக்ஸ் ஆக்சஸ், அதாவது கிடைமட்டத்தில் இருக்கிறத எக்ஸ் அச்சுன்னும், ஆர் வெர்டிக்கல் லைனுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ், அதாவது செங்குத்தாக இருக்கிறது ஒய் அச்சுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பின்ற பாயிண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5,3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படின்னா எக்ஸ் வேல்யூ ஒரு பாயிண்ட்டுனாலே முதல்ல வர்றது எக்ஸு, ரெண்டாவதாக வர்றது ஒய். ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 5, ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 3. ஸோ எக்ஸில் 5ன்னும் ஒய்யில் 3ன்னும் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா Q பாயிண்ட் வந்துட்டு -3,3. அப்போ எக்ஸோடைய வேல்யூ -3. எக்ஸ் நெகட்டிவ் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் போயிடணும். -3க்கு நேரம் ஒய்யோடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ -3க்கு நேரம் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா Qன்ற இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிடணும். அடுத்தது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆருடைய பாயிண்ட் தட் இஸ் -3, -4. ஸோ எக்ஸு ஒய், எக்ஸில் -3னும் ஒய்யில் பார்த்தீங்கன்னா -4னும் நம்ம மார்க் பண்ணிடும். இப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 லைனை ஜாயின் பண்ணிடலாம், அதே மாதிரி இந்த 2 லைனை ஜாயின் பண்ணிடணும். இப்போது லென்த்து பிரெத்துன்ற கான்செப்ட் எப்படி பார்க்கும்போது நீளம் அகலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு 5,3 இருக்குது இல்லைங்களா? அப்போ அதுக்கு நேரம் அப்படியே நான் ஸ்ட்ரெயிட் லைனில் இது வரைக்கும் நம்ம வரைகிறோம். ஸோ அப்போ இது வரைக்கும் வரையும் போது எனக்கு ரெக்டாங்கிள் கம்ப்ளீட் ஆகலை, ஏன்னா இங்கே இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைன் எது வரைக்கும் இருக்குது -4 வரைக்கும் இருக்கிறதுனால இந்த சைடு வரையக்கூடிய லைனையும் நான் எது வரைக்கும் வரையணும்னு பார்த்தீங்கன்னா -4 வரைக்கும் வரையணும். ஸோ அப்போது எனக்கு ஒய்யில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா -4. இப்போது எக்ஸோடைய வேல்யூ என்னன்றதை பார்ப்போம். இந்த பாயிண்ட்டு நமக்கு இது வரைக்கும் தான் நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கிருந்து இங்கே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது எந்த பாயிண்டில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த -4க்கு நேராக போகிறதுனால ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த இடத்துல -4 ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அதுக்கு நேராக போட்டிங்கன்னா எக்ஸோடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5. எக்ஸ் அச்சில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5. அதே மாதிரி ஒய் ஆக்சஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -4. ஸோ எஸ்ஸோடைய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா -4. சிம்பிளாக சொல்லணுன்னா பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுங்க, லைன்ஸ் இருக்கிறத ஜாயின் பண்ணிவிட்டு மீதி லைன் இப்போ -4னா இங்கே -4ல் ஜாயின் பண்ணுறீங்க இல்லைங்களா? -4 இருக்குது இல்லைங்களா? அப்போ அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போடுங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால 5க்கு நேராக ஒரு கோடு போடுங்க. இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் இந்த லைன் எந்த இடத்துல தொடுதுன்னு பார்த்தீங்கன்னா 5, ஒய் ஆக்சிஸில் எந்த இடத்துல தொடுதுன்னு பார்த்தீங்கன்னா -4. ஸோ அப்போது எஸ்ஸோடைய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் 5ன்னும் ஒய்யில் -4ன்னும் இருக்கும். ஸோ எஸ்ஸோடைய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5, -4. ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.